தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் மார்ச் 25ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ ஏசப்பா பிறக்க போகிறாரு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? கடவுளின் தூதரான நம்முடைய கபிரியேல் தூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனையோ பெண்களுடைய கனவு இது. நமக்கு கடவுள் சொல்ல மாட்டாரா? நம்ம கூட பேச மாட்டாரா? கடவுளை நாம் பெற்றெடுக்க மாட்டோமா என்பது இன்று வரை உள்ள எத்தனையோ பெண்களுடைய கனவு. ஆனால் அந்த கனவு அன்னை மரியாவுக்கு மட்டுமே நிறைவேறுகிறது. ஏன்னா அன்னை மரியா என்ன பண்ணாங்க? ஆதி தொடக்க நூல்லேயே அன்னை மரியாவை கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஓகேங்களா? உலகம் உருவாகி அதுவும் எப்போ தேர்ந்தெடுக்கிறாரு? மனிதன் பாவம் செய்த உடனே தேர்ந்தெடுக்கிறார். ஓகேங்களா? அது வரைக்கும் தேவைப்படலான்னா அந்த பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? அன்னை மரியாள் என்கிற ஒரு பெண், ஒரு தாய் தேவைப்படுறாங்க. ஸோ அப்போவே கடவுள் பிளான் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அதுவும் பாருங்கள், வெறும் இயேசு பெற்றெடுக்கிறது மட்டும் கிடையாது. சாத்தான் எனக்கூடிய அந்த தீய சக்திக்கு எதிராக ஒரு உயிரை பிறப்பிக்கணும் அப்படின்னா அது அன்னை மரியா மூலமாக தான் முடியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? கடவுள் தொடக்க நூல்லையே பிளான் பண்ணிட்டார். ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ காலங்கள் கழித்து என்ன நடக்குது? அன்னை மரியாவுக்கு ஏசப்பா பிறக்கிறாரு. ஓகேங்களா? அதுவும் எப்படி? தூய ஆவியாரால் பிறக்கிறாரு. ஸோ இன்றையிலிருந்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள்? எல்லோரும் மீன்ஸ் கல்யாணம் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, இல்லை கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுங்கள்? ப்ரேயர் பண்ணுங்கள். அன்னை மரியாவை நோக்கி ப்ரேயர் பண்ணுங்கள். மாதாவே, உங்களுக்கு நடந்த மாதிரி அற்புதங்கள் எனக்கும் நடக்கணும். எனக்கும் ஒரு பையன் பிறக்கணும், நல்ல ஒரு பொண்ணு பிறக்கணும். அன்னை மரியாள் மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கணும். இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு பையன் பிறக்கணும். சூசேப்பர் மாதிரி என் புருஷனை பார்த்துக்கணும். என்னுடைய பொண்டாட்டி அன்னை மரியாள் மாதிரி அன்போடு அமைதியோடு கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணுங்கள். அப்படி ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும்? கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியில், இப்போ எப்படி கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கடவுள் தூதரை அனுப்பி நமக்கு சரியான வழியை காட்டுவார். ஓகேங்களா? அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்ததுன்னா போதும். பட் நம்பிக்கை மட்டும் பத்தாது, நாம் கடவுளுக்கு பிடித்த மகளாக வாழணும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.